சுத்தமுள்ள பிதாவே, இந்த மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இந்த காலை ஆராதனை நீர் ஆசீர்வதித்தாரும் மகிமையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யும் கர்த்தர் நீர் செய்வீர். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாமத்துக்கு கிருபைக்கு இரக்கத்துக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த அதிகாரம் என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு 2 அல்லது 3 நாளுக்கு முன்பதாக பேசின சொற்பொழிவுகள். நேற்று நம்ம படித்த சாப்டர் 21 இருக்கட்டும், இன்றைக்கி படிக்க போகிற 22 இருக்கட்டும், எல்லாமே ஹிஸ் டிஸ்கோர்சஸ், இயேசு கிறிஸ்துனுடைய சொற்பொழிவுகள். மத்தேயுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். நம்ம ராஜாவோட சொற்பொழிவை ரெக்கார்ட் பண்ணிட்டாருமா. அதான் சக் மிஸ்லர்னு சொல்கிற ஒரு அருமையான பைபிள் டீச்சர் இருக்கார். அவர் சொல்லுவார், மேத்யூ வாஸ் லைக் அ ஸ்கிரைப், ஹீ நோஸ் ஷார்ட் ஹேண்ட். அந்த காலத்தில் அவர் ரோமன் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தபடினால, இன்கம் டேக்ஸ் துறை அதிகாரியாக இருந்தபடினால அவர் ஷார்ட் ஹேண்ட் நோட்ஸ் தெரிஞ்சவராக இருந்தாராம். அவ்வளோ அருமையாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இதை படிக்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது. லார்ஜ்லி ரெக்கார்டட், சின்னதாக பிட்டா இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கம். இந்த இப்போ பாருங்கள், பரலோக ராஜ்யத்தை பற்றி பெரிய ரெக்கார்டிங். இது மாபெரும் பொக்கிஷமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் இன்றைக்கி இதை படிக்கும்போது இந்த சாப்டரை என்ஜாய் பண்ணி படிச்சிங்க? லைஃப்பில் ஒரே ஒரு வார்த்தை உருப்படியாக நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலான்னா அது அவரோட வார்த்தை மட்டும்தான். மீது எல்லாமே இனிப்பு நடுவில் ஒரு கசப்பு இருக்கும், கசப்பு நடுவில் ஒரு துவர்ப்பு இருக்கும், துவர்ப்புக்கு நடுவில் ஒரு விஷம் இருக்கும். அவருடைய வார்த்தை புனிதமானது, தேனிலும் இனிமையானது. நோ, இட்ஸ் மோர் டேஸ்டியர் தென் த ஹனி அண்ட் த ஹனி கோம். தேனிலும் தேனுடைய இனிமை, தேனிலும் ரொம்ப ப்ரிசைஸ்டான தேனில் விட கூட இன்னும் இனிமையானது தான் அவருடைய வார்த்தை. இதை நான் 5 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். இந்த 5 பகுதிகளில் முதல் பகுதி திருமணத்திற்கு தேவனுடைய அழைப்பு. அது என்னவென்றால் த பேரபிள் ஆஃப் த வெட்டிங் ஃபீஸ்ட்னு சொல்லுவாங்க. உவமை, ஒரு கல்யாணத்துக்கு ஜனங்களை விருந்துக்கு அழைச்சா எப்படி அழைப்போம்? அழைக்கிறவர் பெரிய ஆள், வர்றவங்க சிம்பிள் பீப்புள். எப்படி அழைப்பாங்க? பத்திரிக்கை வந்தாலே போதும் இல்லை? ஒரு நாள் ஒரு பெரிய நபருக்கு அவர் பேசிகிட்டு இருக்கார். தம்பி, அண்ணா உனக்கு பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன்ப்பா. அண்ணா நீ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் தட்டி விடுனா தம்பி ஃபேமிலியாக உன் காலில் விடுறேன் அப்படி சொல்கிறார். ஏன்? பெரியவர் அவர், வாட்ஸ்அப்பில் தட்டி விடு. இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கூப்பிடவே கூப்பிடாத, நான் வருவேன், இது ஏன் வீட்டு கல்யாணம், என்னையே நீ கூப்பிட்ற. பெரிய மனுஷன்னும் போது சின்னவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறது எப்படி இருக்குது? காலையிலே வந்துடுறேன், ஒரு வாரம் முன்னாடி வந்துடுறேன், உனக்கு என்ன வேலை செய்யணுமோ நான் செய்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் திருமணம் நடத்துபவர் பரலோக எஜமான். அழைக்கப்படுகிறவர்கள் எளியவர்களாகிய நாம். ஒரு லேண்டு வாங்க போயிட்டேன், கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஒரு மாடு பிடிச்சிருக்கேன். அவர் எஜமான், இவர்கள் எளியவர்கள். எஜமான் தன் ஆட்களை அனுப்பி, தன்னுடைய தூதுவர்களை அனுப்பி, தன்னுடைய அம்பாசிடர்ஸை அனுப்பி கல்யாணத்துக்கு கூப்பிட்றாரு. அவங்க எப்படி அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம படிக்கிறோம். அது 1ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். த பேரபிள் ஆஃப் த வெட்டிங் ஃபீஸ்ட். 2 3, 4, 5 இந்த 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 2, 3, 4 and 5ல் ஒன்று இருக்கும். 2வது 3வது 4வது அவங்க நம்ம ஜீசஸை கேள்வி கேட்பாங்க. தே வில் கொஸ்டின். பரிசேயர் ஒரு கேள்வி கேட்பாங்க, சதுசேயர் கேள்வி கேட்பாங்க, வேத பராகர்னா ஸ்கிரைபு. பிள்ளைங்களாக கவனிங்க, பைபிளை நீங்கள் நான்லாம் எழுத முடியாது. அந்த காலத்தில் அவங்க தான் எழுதுவாங்க. அவங்க அதுக்குன்னு படித்தவங்க, அவங்களுக்கு ஸ்கிரைபுன்னு பேர், வேத பராகர்கள். அவங்க தான் காப்பி பண்ண தெரியும், அவங்களுக்கு தான் ஹீப்ரூ ஸ்கிரிப்ட் தெரியும், ஹீப்ரூ படிக்க தெரியும், ரைட் மீனிங் தெரியும். ஆமென். வேத பராகன் 3 பேரும் சாதாரண ஆளுங்க. பரிசேயர், ஆமென், அவங்க ஒரு வகையில் பிஸ்னஸ் பீப்புள், ரிச் பீப்புள், பாலிட்டிஷியன்ஸ் கூட கனெக்டடான பீப்புள், நல்லா இன்டர்னல் அரசியல் பண்ண தெரிஞ்ச பீப்புள். அவங்க யார்? பரிசேயர். அவங்க எல்லாத்தையும் பிலீவ் பண்ணுவாங்க. இந்த சதுசேயர் உயிர் தேர்தலே இல்லைன்னு சாதிக்கிற சதுசேயர். உயிர் தேர்தலாம் இல்லை,
நான் பார்த்ததில்ல அப்படின்னு பண்ணுறவங்க. ஆனால் பைபிளில் உள்ளதை ஃபாலோ பண்ணுவாங்க. சதுசேயர் பைபிளை படித்து ஃபாலோ பண்ணுவாங்க. பரிசேயர் சில நேரத்தில் ஐதீகங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் சதுசேயர் சாதிப்பாங்க. ஓகே, ஸ்கிரைப்ன்றவங்க நன்றாய் வேதம் தெரிந்தவர்கள். ஆக 3 கேள்வி, 15ஆம் வசனத்துலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் பரிசேயர்களுடைய கேள்வி, 23ஆம் வசனத்துலேருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் சதுசேயருடைய கேள்வி, 34ஆம் வசனத்துலேருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் ஸ்கிரைப் வேத பராகருடைய கேள்வி, 41லேருந்து அதிகாரம் முடிய நம் ராஜா அவர்களிடம் கேட்கிற கேள்வி. நீ 3 கேள்வி கேளு, நான் அவனை ஒரு கேள்வி கேட்குறேன். அவன் த்ரில்லிங்காக இருக்கா இல்லையா? அவன் என் ராஜா நாம் நித்தமும் தரிசிக்கிற, மீனிங் டு சே நம்ம கண்ணில் பார்க்கல, நான் எங்கே பார்த்தாலும் என் ஆண்டவரை பார்க்குறேன்ற விசுவாசம். சாமி நான் உன்னை தான் பார்த்துட்டு மேலே பார்க்குறேன், காற்றை பார்க்குறேன், நீ அங்கே வந்து நின்றுனா எனக்காக வந்து நிற்கிற என் ராஜாவினுடைய வார்த்தைகளை ஆழமாய் தியானிக்க உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சொற்பொழிவுகள் என்று நான் தலைப்பு கொடுக்கிறேன். ஆமென். சொற்பொழிவுகள், டிஸ்கோர்ஸ், த கண்டினியூவல் ஆஃப் த டிஸ்கோர்ஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். வாங்க உள்ள நம்ம போகலாம். முதல் பார்ட், திருமணத்துக்கு அழைக்கிறார். நம்ம படிச்சிட்டோம் ஏற்கனவே. நம்ம எல்லாருமே 1/4 மணி நேரம் பைபிள் படித்தோம், 1/4 மணி நேரம் 3 பேராக டிஸ்கஸ் பண்ணோம் இல்லை? 10 நிமிஷம் முன்னாடி வந்து நீங்கள்லாம் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சதை சொல்ல, இந்த பைபிளில் உள்ளதை படித்து சொல்ல நான் வந்திருக்கேன். ஜீசஸ் கிரைஸ்ட் சொற்பொழிவுகள் பேசி கொண்டிருக்கும்போது பேரபிள் சொல்வாராம், கதைகள் சொல்வார், உவமைகள் சொல்வார். உவமை என்னன்னா ஒரு கதையை சொல்லி சத்தியத்தை விளக்குறது. விதைக்கிறவன் விதைக்கிறான், முளைக்குது, அப்படின்ட்டு விதைக்கிறவன் விதைக்கிறது வந்து வசனம், மண் வந்து உன் மனசு, அப்படி சொல்லித்தருது. அந்த உவமைகள் வந்து நல்லா ரீச் அவுட் ஆகும். அப்படி சொல்கிறாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு படிக்கிற பையன் கையில் சொல்லுவாங்க. அவனுக்கு எதுக்கும் நான் சம்மந்தங்குது, நான் போய் காற்றுள்ள போது தூத்திக்கிட்டா இல்லை, டைம் இருக்கும்போது படிச்சுக்கோ. அது போன்று இயேசு சொல்ல போகிறார். பாருங்கள், கல்யாணத்தை பற்றி பேசுகிறாரு. தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்குது. ஆமேன். ராஜா வீட்டு கல்யாணம். ராஜா வீட்டு கல்யாணம் வந்து இட் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் சோசியல் ஈவெண்ட்டா, சிக்னிஃபிகண்ட் பப்ளிக் ஈவெண்ட்டா. ஏன்னா யாரோட கல்யாணம்? ராஜாவோட கல்யாணம். நம்மலாம் கல்யாணம் நடத்தினா தெரிஞ்சவங்களுக்கு பத்திரிகை கொடுத்து அவங்களுக்கு சோறு போடுவோம். ராஜா கல்யாணம் நடத்தினா மொத்த ஊருக்குமே சோறு போடணும். ஆனால் இந்த கல்யாண விருந்து ஃபீஸ்ட்னு ஒன்று வைப்பார். எல்லாருக்கும் போடுற சாப்பாடு இல்லாமல் விருந்துன்னு ஒன்று வைப்பார். அந்த விருந்துக்கு சிலரை கூப்பிடுவாங்க, எல்லாரையும் கூப்பிட முடியாது. அந்த பத்திரிக்கை இருக்கிறவங்க, அதுவும் பணக்காரர்கள் வர்க்கத்தில், கிரேக்க சமுதாயத்தில் இருந்திருக்கா, ஹீப்ரூக்குள்ளே இருந்ததாக சொல்கிறாங்க. ரொம்ப பணக்கார ராஜாவோட கல்யாணம். இன்றைக்கி மாதிரி ஸ்கேனிங் சிஸ்டம், ஸ்க்ரீனிங் சிஸ்டம்லாம் கிடையாது. அவன் பாட்டு ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே கத்தி ஒழிச்சிட்டு வந்துட்டான்னா, இல்லை நம்ம படிச்சிருக்கோம் நிறைய ஹிஸ்ட்ரியில், கத்தியை மறைச்சி வச்சுருந்து வந்து குத்திட்டான். அதனால் அவன் வரும்போது அவன் ஸ்க்ரீனிங் சிஸ்டம் என்ன, உன் ட்ரெஸ் எல்லாம் கட்டி விளையாடா, எதுவுமே இருக்கக்கூடாது, உன் கோல்டு வெள்ளி எதுவும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக நான் கொடுக்குற ட்ரெஸ் தான் போடணும். அதான் கல்யாண வஸ்திரம். புரிஞ்சிச்சிங்களா? நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸு, இங்கே கொடுக்குற ட்ரெஸ்ஸு, அவ்வளோ. அப்போ அவுட் சைட் பொருள் எதுவுமே உள்ளே வராது. ஒரு ஜக்கை கூட எடுத்துகிட்டு வர முடியாது, ஒரு பேனா கூட எடுத்துகிட்டு வர முடியாது. ஒண்டர்ஃபுல்ல. அந்த காலத்தில் எவ்வளோ செக்யூரிட்டி பாருங்கள். கல்யாண வஸ்திரம் போட்டு வரணும் கல்யாணத்துக்குள்ளே. இப்போ ஆட்களை அனுப்புகிறார் பாருங்கள், ஊழியக்காரரை அனுப்புகிறார். அன்றைக்கி டெக்ஸ்ட் மெசேஜ் கிடையாது, வாட்ஸ்அப் மெசேஜ் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது, வேறு என்ன கிடையாது, ஃபோன் கால் கிடையாது, பத்திரிக்கை கூட அடிக்கிறது கிடையாது. அன்றைக்கி ஏதுங்க பிரிண்டிங்கு. ஆனால் யாரை விட்டு தான் அனுப்பணும்? ஆட்களை விட்டு அனுப்ப வேணும். ஊழியக்காரர்களை விட்டு அனுப்பினான். யாருக்கெல்லாம் அனுப்பிச்சாரோ அழைக்கப்பட்டவர்கள், சிலரோட பேர் கொடுத்தார்ல, நேர்த்தூரில் போய் 1ஆம் நம்பர் வீடுக்கு சொல்லு, 10ஆம் நம்பர் வீடுக்கு சொல்லு, 20ஆம் நம்பர் வீடுக்கு சொல்லு சொன்னார். ஒருவரும் வர மனதில்லாது இருந்தார்களாம். ஏங்க மனதில்லை பிரதர், கல்யாண வீட்டுக்கு வர ஏங்க மனதில்லை? அட போப்பா, உங்கள் ராஜாவோட சாப்பாடு ஒரு சாப்பாடா? அட போப்பா, காலையில் வந்தால் உங்கள் ராஜா பேசுவார், சாயந்தரம் தான் விடுவார் என்றெல்லாம் அவர்களுக்கு நிலத்தை கொடுத்த, அவர்களுக்கு இடத்தை கொடுத்த, கரெக்ட் தானே, அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்த, இந்த தேசத்தில் குடிமகனாய் வாழு என்று குடி உரிமையை கொடுத்த அந்த ராஜாவின் விருந்தை அவர்கள் அசட்டை பண்ணும்படியாக மனதில்லாமல் இருக்கிறார். ஆமேன். சரின்ட்டு கொஞ்சம் நல்லா தெரிந்த வேற ஊழியக்காரை அனுப்பி விருந்தை ரெடி ஆயிடுச்சு, ஃபுட் இஸ் ரெடி ஆன் த டேபிள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் ஆள் அனுப்புவாங்களாம், நாளைக்கு வந்துருங்க, நாளைக்கு வந்துருங்க, நாளைக்கு வந்துருங்க. நாளைக்கு காலையில் மதியம் வந்துருங்கன்னு ஆள் அனுப்புவாங்களாம். அப்போ என்ன ஆகும்?
ரிமைண்டர் கால் வருது. ஆண்டவருடைய விருந்துக்கு வா, ஆயத்தம் பண்ணினேன், ஃபுட்டு ரெடியாக இருக்குது, கொழுத்த உணவு ரெடியாக இருக்குது, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணுகிறார்கள். In the first invitation they are not willing to come. In the second invitation they are refusing. முதல்ல நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஆண்டவருக்கு ப்ரேயருக்கு வாங்கன்றீங்கன்னு வைங்களேன், ப்ரேயரா பார்க்கலாங்க அப்படின்வாங்க. செகண்டு, அதெல்லாம் வர முடியாதுங்க சொல்கிறாங்களா இல்லையா? The first invitation they are not willing. In the second invitation they are refusing it. திருச்சபையே, நேற்றைக்கு நான் நைட்டு தூங்க போகும்போது நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நைட்டு 10லேருந்து காலையில் 5 வரைக்கும் ப்ரேயர் டைம். தூங்குகிற டைம் என்னான்னு வச்சுக்கிட்டேன். என்னையா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன் கேளுங்க. அதில் எனக்கு ஒரு ரகசியம் இருக்குது. நான் திங்க் பண்ணுறதெல்லாம் ப்ரேயராகவே திங்க் பண்ணிடுவேன். ரைட்டா? வசனத்தை தான் திங்க் பண்ணுவேன். வேறு எது யோசனை வந்தாலும் அதை என்ன ஆக்கிடுவேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பயமாக இருக்குது, பயத்தை என்ன ஆக்கிடுவேன், ப்ரேயர் ஆக்கிடுவேன். சர்ச்சுக்கு ஒரு இடம் வேணுமே, அதை என்ன ஆக்கிடுவேன். பகலில் வேலையாக செய்வேன், இங்கே அங்கே பார்ப்போம், ஃபோன் பண்ணுவோம். நைட்டில் அதை பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது, ப்ரேயராக ஆக்கிடுவேன். அப்போ என் வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்கிற ஒரே நபர் இயேசு தான். இல்லை, ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறார், உங்களை உற்சாகப்படுத்த முடியாது. நான் மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு என் மனசில் பேசுகிறார். எப்படிப்பா நீங்கள் இருக்கிறீங்க? ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபெக்காள், யாக்கோபு, லேயாள், 6 பெரியவங்களும் முற்பிதாக்கள், த கிராண்ட் பேரண்ட்ஸ், இல்லை த ஃபோர் ஃபாதர்ஸ். அவங்களாம் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை பேர் மக்பிலா கல்லறை, இஸ்ரேலில் இருக்குது. அவங்கள அங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. தாத்தா பாட்டி எல்லாம் 3 தாத்தாங்களும் பாட்டிங்களும் எல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷத்தில் லாசரு ஐஸ்வர்யவான் கதையில் ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறதை ஓமையில் சொல்கிறார். ஆபிரகாம் கையில் யார் பேசுகிறான்? அந்த ஐஸ்வர்யவான் பேசுகிறான். அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நமக்கு சத்தியமாக தெரியாது. அதை பார்த்து இயேசு நமக்கு சொல்கிறார். அவர் மரித்தோருக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், அவங்க மரித்தவர்களுக்கு தேவனாய் அவர்களை அங்கே வாழ வைக்கிறார். அது நாசியில் சுவாசம் கொடுத்து வாழ வைக்கிறாரா, இல்லை மீன்களுக்கு கில்ஸு தண்ணியில் வாழறதுக்கு அதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வேறு, அப்படி வாழ வைக்கிறாரா எனக்கு தெரியல. அவங்கள அங்கே வாழ வைக்கிறார். ஆமென். மண்ணுக்கு அடியில் நம்ம பார்வையில் இருக்காங்க. இன்றைக்கும் இஸ்ரவேலில் முற்பிதாக்களுடைய கல்லறை இருக்குது. ஆனால் அவர் எங்கே இருக்கார்? பரலோகத்தில் இருக்கார். தெரியல. ஒரே ஒருத்தர் தான் சொன்னார் பாருங்கள், நானே வழி, நானே வாசல். இந்த இயேசுவை உங்களுக்கு தெரியலன்னு வைங்களேன், உங்கள் கதை என்ன ஆகும்? ஒரு செகண்ட் சும்மா நினச்சி பார்த்தேன், இந்த இயேசுவை எனக்கு தெரியலன்னா என் கதை என்ன ஆகும்? செத்து போயிடுவேன். நம்பிக்கை இல்லாமலே செத்து போயிடுவேன், சந்தேகத்திலே செத்து போயிடுவேன். உலகத்தினுடைய பணம் எனக்கு நம்பிக்கை கொடுப்பதில்லை, என் வெற்றிகள் எனக்கு நம்பிக்கை கொடுப்பதில்லை, என் சரீர பலம் எனக்கு நம்பிக்கை கொடுப்பதில்லை. எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அதிக பயத்தை தான் தரும்போது அவைகள் மத்தியிலும் வந்து நின்று எனக்கு உயிரை கொடுக்கிற, தைரியம் கொடுக்கிற ஒரே ஒருவர் உண்டென்றால் அது இயேசு மட்டுமே. புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறார், மறுரூபமலை மேலே நிற்கிறார். அங்கே மோசே கூட பேசிட்டு இருக்கிறாருங்க. மோசே கூட இயேசு பேசினார். மோசே சொல்ல, யாக்கோபு, யோவான், இன்னொருத்தர் யாரு, பேதுரு, அவங்க சொல்லி மேத்யூ ரெக்கார்ட் பண்ணுறார். மோசையோட கல்லறை எங்கே தெரியுமா? எங்கே இருக்குன்னு உலகத்திலே தெரியாது. இன்னைக்கு தெரிஞ்சா கூட அதிக மக்கள் விசிட் பண்ணுற புண்ணியத்தலமாக அது மாறிடும். அவர் தான் 3 மதங்களின் தலைவர் போன்று இருக்கிறார். கிறிஸ்தவம், இஸ்லாம், யூதாயிசம், 3த்துக்குமே யார் தான் தலைவராக இருக்கார்? மோசே. அவரோட பைபிள் தான் அவர் கையில். அவர் செத்து போய் ஏறக்குறைய 3000 வருஷம் கழித்து அவர் கையில் ஜீசஸ் பேசிகிட்டு இருக்காருங்க. ஹல்லேலூயா. பேசுகிறாரா இல்லையா? இந்த எஜமான் தான் அழைப்பு விடுக்கிறார். எனக்கு விடுத்தார், நான் ரட்சிக்கப்பட்ட மகளே உனக்கு விட்டார், நீ ரட்சிக்கப்பட்ட மகனே உனக்கு விட்டார். நீ வராமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கொண்டதை பார்த்துக்கோ. ஆமென். ரீசன்ஸ் பாருங்க, இதெல்லாம் நமக்கு காமன் ரீசன். நம்பர் 1, கல்யாணத்துக்கு வாருங்கள் சொல்கிறாரு. அதில் ஒருத்தன் சொல்கிறான், நான் வயலுக்கு போகிறேன். இன்னொருத்தன் எங்கே போகிறான்? வியாபாரத்துக்கு போகிறேன். எங்கே போயிட்டாங்க?
நான் வயலுக்கு போகிறேங்க, உங்கள் ஆண்டவர் சாப்பாடு போடுவாரா? டெய்லி சாப்பாடு போடுவாரா? டெய்லி கூலி கொடுப்பாரா? நான் இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் எனக்கு கால் வயிறு கஞ்சி. எப்பா எங்கள் ஆண்டவர் உன்னை டெய்லி கூப்பிடலடா, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே கூப்பிட்டாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் போனேன்னா இதை வாங்குவேன் அதை வாங்குவேன். ஓகே, உன் ஆன்சரோட நீ இரு. ஆனால் இன்றைக்கி உன் ஆன்சர் பெருசாக இருக்கலாம். மகனே மகளே, அவர் அழைப்பு அதை காட்டிலும் பெரிதாய் இருக்கிறது. என் வயல் என்னை காப்பாற்றாது, என் வியாபாரம் என்னை காப்பாற்றாது, என் தேவனுடைய அழைப்பு மட்டுமே என்னை காப்பாற்றும் என்பதை இந்த அதிகாரம் எனக்கு சுட்டி காட்டுகிறது. தேர்ட் குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஊழியக்காரர் போகவே மாட்டாங்க. ஏன்னா கமாண்ட் பண்ணது யாரு? ராஜா. போயிட்டு அவனுங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவங்க குதிரையை வச்சு என்ன பண்ணுவாங்க? இருந்திருப்பாங்க. ஐயா நீங்கள் வரலன்னா ராஜாவுக்கு ஒத்துக்க மாட்டார், கண்டிப்பாக வரணும் அப்படின்னு வாசல் இருந்து என்ன பண்ணியிருப்பானுங்க? ஏங்க நான் வியாபாரத்துக்கு வரணுங்க, போங்க போங்கன்ட்டு அப்புறம் போயா அணியிருப்பான், அப்புறம் போடா அணியிருப்பான். அப்போ கூட போகணுன்னு தான் பண்ணியிருப்பான். அடித்து அவமானப்படுத்தி சட்டையெல்லாம் கிழிச்சு என்ன பண்ணியிருப்பான்? அனுப்பியிருப்பான். இவ்வளோ அடி வாங்கிட்ட பிறகு நான் போகல அப்படின்னும் போது கொலை செய்துட்டானுங்களாங்க. he just killed them. கொலை செய்தான். சிலரை கொலையும் செய்தார்கள். ஒரு டீம் அவமானப்படுத்திச்சு, ஒரு டீம் கொலை செஞ்சிச்சு, ஒரு டீம் அசட்டை பண்ணுச்சு. அசட்டை பண்ணது ஒரு டீம், அவமானப்படுத்தது ஒரு டீம், கொலை செய்தது ஒரு டீம். இப்போ ராஜா தன்னுடைய படையை அனுப்புகிறார். படையை அனுப்பி கொலைபாதகரை அழிக்கும்படி சொல்லிட்டார். அப்போ இந்த ராஜாக்கள் எத்தனை சிட்டிஸ், எத்தனை பட்டணங்கள் இருந்துச்சுன்னு தெரில. எந்த பட்டணத்திலாம் தன் ஊழியக்காரர்கள் கொலை செய்யப்பட்டார்களோ பட்டணமே காலி. அவன் பட்டணமாக காலி ஆகணும்னா செகண்ட் வேர்ல்டு வார்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஹிரோஷிமா நாகசாகி மேலே நியூக்ளியர் பாம்பு போட்டாங்க. இது மேலே ஒன்று, அது மேலே ஒன்று. பட்டணமே ஏஞ்சிக்கல. பட்டணத்துள்ள ஜனங்கள் அழிக்கிறது இல்லைங்க, பட்டணமே இருக்காது. அப்படி ஒரு அழிவு அன்னைக்கு. இந்த ஆண்டவர் சோதோம் கொமோரா மேலே அக்கினியை எழுப்பி, சோதோம் கொமோரான்ற பட்டணமே இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அந்த சோதோம் கொமோரா இருந்த இடங்களில் நம்ம இன்றைக்கி போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா சல்ஃபர் ரெயின் ஆகிருக்கு. அக்கினியும் கந்தகமும் அந்த இடத்துல ஆனது உருண்டையாக இருக்குது. உங்களுக்கு லேபில் ப்ரிப்பேர் பண்ணுறது வானத்துலேருந்து கொட்டி கிடக்குது. அப்படி அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அவங்களை என்ன பண்ணியிருக்காரு? அழிச்சிருக்காரு. இந்த டெக்னிக் தான் இங்கே the people who have rejected the invitation, people who really killed the ambassadors of God, now they have to rest on the judgment of God. அவங்களுக்கு வேறு ஹோப்பே இல்லை. இனி அழைப்புதலும் இல்லை, இனி கல்யாணமும் இல்லை, உள்ள வரத்துக்கு வழியும் இல்லை என்கிற ஒரு நிலை கிறிஸ்தவத்துக்கு வரும். நிறைய ஊமைகளில் சொன்னார். 10 கன்னி ஸ்திரீகள் தங்களுக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டாங்க, தீவெட்டி வச்சுக்கிட்டாங்க. 10 பேரும் வந்துட்டாங்க. 5 பேர் ரெடியாக இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமாக இல்லை. கதவு மூடப்பட்டுருச்சு. இப்போ கதவு மூடப்பட்ட பீரியட் என்று ஒன்று கிறிஸ்தவத்துக்கு இருக்குது. இன்றைக்கி மாதிரி சர்ச்சுக்கு வாங்க பிரதர்னு கூப்பிட எந்த பாஸ்டரும் இல்லாத ஒரு காலமும் வந்துடும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாத ஒரு காலம் வரும். சொன்னாலும் வந்தாலும் இங்கே ஏற்றுக்கிறதுக்கு இயேசு இல்லாத ஒரு காலம் வரும் என்பதை இது நமக்கு தெரியப்படுத்துது. ரைட்? ஓகே. இஃப் பிளான் ஏ இஸ் நாட் ஒர்க்கிங், God always has a plan B. If man A is not cooperating, God always have man B. இதான் எனக்கு பயமாக இருக்குது. மேன் ஏவை ஆண்டவர் கூப்பிட்றாரு, என் ஊழியத்துக்கு வா, இதை பண்ணு அதை பண்ணு. நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் அப்படி இருக்கேன்னு போயிட்டாருன்னு வைங்களேன். மேன் ஏ சரிப்பா நீ போ, எனக்கு மேன் பி இருக்கிறான்ட்டாருன்னா நம்ம கதை என்ன ஆகும்? சரிப்பா நீ ஊழியத்தை விட்டு போ, நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன்னு என்னை பார்த்து சொன்னார்னா என் வாழ்க்கையில் அதை விட ஒரு மோசமான பேட் நியூஸு எதுவுமே கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் யார் தான்? அவர் தான்ப்பா, நீ தான் சாமி. ஆமேன். பிளான் மாற்றிட்டாருங்க. யார் கொலைப்பாதவர்களோ அவர்களை கொலை செஞ்சிட்டார். தம் பவரை காட்டுறாரு. இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் பவர் இருக்கோ அங்கே ஜனங்க போய் காலில் விழுவாங்களா விழ மாட்டாங்களா? ஆமேன். பெரிய பவர்ஃபுல்லான ஆள் கூட அவங்க ஒழுங்காக பேசலை, பேக்கு மாதிரி இருந்தாங்கன்னா யாரும் போக மாட்டாங்க. டக்குன்னு பவரை காட்டினாங்க, வருவாங்களா? பவரை காட்டிட்டாரு, கொலைப்பாதர்கள் அழிச்சிட்டாரு. அசட்டை பண்ணவெல்லாம் இன்னும் உயிராக தான் இருக்கிறான், வேறு அவமானம் பண்ணவனும் உயிராக இருக்கான். கொலைப்பாதகரை தான் அழிச்சார். கல்யாணத்துக்கு வேறு டீமை ஃபேஸ் பண்ணுறாரு, கூப்பிட போகிறாரு, இன்விடேஷன் கொடுக்க போகிறாரு. தேவஜனமே வழி அருகே ஊழியக்காரர் புறப்பட்டு போயிட்டாங்க.
வழியில் இருக்கிற கண்ட நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டுவா. டே சாப்பிட்டியடா? இல்லை. விருந்திருக்கு வரையடா? கண்டிப்பாக வரா சாமி, நான் சாப்பிட்டு 4 நாள் அது. டே உனக்கு எதனா ட்ரெஸ்ஸுக்குதா? ஒன்றும் இல்லை, நான் உனக்கு கல்யாண ட்ரெஸ் தரேன் வா. கல்யாண ட்ரெஸ்ஸாக நான் போட்டதே இல்லை, வா தரேன். இன்றைக்கி கர்த்தர் நம்மை அப்படி தான் உடுத்து வித்திருக்கிறார். ஒன்றுக்கும் தகுதி இல்லை அவர்கள். உனக்கு லைஃப்பில் என்னத்தாயா உனக்கு தகுதி இருக்குன்னு நம்மளை பார்த்து ஜனங்க கேட்பாங்க. சத்தியமாக ஒன்றும் தான் இல்லை, ஒரு தகுதி இருக்குது. என் ஆண்டவர் போட்ட கல்யாண ட்ரெஸ் இருக்குது. உனக்கு எதாவது இன்விடேஷன் இருக்கா? நீ எதனா பெரியாளா? பட்டா வச்சிருக்கியா? அது வச்சுக்கிறியா? இது வச்சுக்கிறியா? ஒன்றும் இல்லை. என் ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்பை இந்த தலையின் மீது வைத்திருக்கிறேன். ஆமென். Now invitation is going to make no sense in the eyes of the big people. பெரிய ஆளுங்களுக்கு வந்து, ஓ நம்ம கல்யாணத்துக்கு போகலாம், கல்யாணம் நின்றோண்டா. இல்லை, நீ கல்யாணத்துக்கு போகலன்னா தான் இன்னும் பெருசாக கல்யாணம் நடக்க போகுது. நல்லார் பொல்லார், நல்லவன் கெட்டவன் ஏழை எல்லாரையும் அழைச்சி அவங்களெல்லாம் குளிக்க வச்சு ஷேவிங்லாம் பண்ணி புது ட்ரெஸ் போட்டால் அவங்களாம் புதுசாக தானே தெரிவாங்க. இன்விடேஷன் கொடுத்துட்டாரு, எல்லாரையும் அழைத்தார். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. நாவ் மக்கள் வந்துட்டாங்க. ஃபஸ்ட் இன்விடேஷன் வர மனதில்லை. செகண்ட் இன்விடேஷன் அவமதிச்சாங்க, அப்புறம் அக்செப்ட் பண்ணாங்க, அடித்து கொலை பண்ணிட்டாங்க. தேர்ட் இன்விடேஷன் இவங்களுக்கே இல்லை. ஊழியக்காரர் வரவே இல்லை, வேறு எங்கேயோ போயிட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ராஜா தன்னுடைய மிலிட்ரி அனுப்பி யார் அடித்தானோ அவனை கதையை முடிச்சிட்டார். இதெல்லாம் பப்ளிக்காக தெரிய வருகிற நேரத்திலே திருமணம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. யாரோ ஒருவன், புரிஞ்சுங்க, இப்போ புரிஞ்சுங்க, யாரோ ஒருவன் சரியான ஆர்டரில் வரல. ஒருவேளை அன்னைக்கு அசட்டை பண்ணிட்டு வியாபாரத்துக்கு போகிறவன் வந்தானா என்னன்னு தெரியல. ஆனால் வந்தவன் இந்த இடத்துல இருக்கிறதை எஜமான் காணுகிறார். பாருங்க, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. A man without a wedding garment. புரிஞ்சுக்கணும், நான் வெட்டிங் கார்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொன்னேன். வெட்டிங் கார்மெண்ட் என்பது என்னென்னா, நான் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வரேன், நான் உங்கள் ஆளாக வரேன். புரிஞ்சுக்கணும் அதெல்லாம். யூனிஃபார்ம் எதை சொல்லுது? நான் உங்கள் ஆளாக வரேன். காலேஜ் படிக்கிறோம், ஸ்கூல் படிக்கிறோம், யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. என்ன அர்த்தம்? நான் பணக்காரனும் இல்லை, ஏழையும் இல்லை, இந்த நாட்டினுடைய பிரஜை நான் சமம். ஆனால் தாங்க ஸ்கூல்லலாம் யூனிஃபார்மு. கரெக்டா? இங்கே ராஜாவே உனக்கு உட்பட்டு, உன் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு உன் மகனுடைய திருமணத்துக்கு கௌரவம் சேர்க்க, அதற்கு மரியாதை சேர்க்க நீ கொடுக்கிற உன்னத உடையை நான் தரித்துக் கொள்கிறேன். இதான் விஷயம். ஆனால் இங்கே ஒருத்தன் காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுன்னு வந்தானா, ஏழை ட்ரெஸ் போட்டுன்னு வந்தானான்னு தெரில. அதுக்கு நடுவில் பயங்கரமாக பகிரங்கமாக கல்யாண நடுவில் உலாவி வரான். தெரியுமா தெரியாதா? யூனிஃபார்ம் போட்ட ஆள் நடுவில் யூனிஃபார்ம் இல்லாத ஒரு மூஞ்சி தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிடும். யார் கண்ணுக்கு பட்டு விட்டது? ராஜா அவனுடைய கண்ணுக்கு பட்டு விட்ட போது, நீ இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ராஜா இவனை கையும் களவுமாய் கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற புறமான இடத்திலே போடுங்கள் என்றான். இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி டிபேட் பண்ணுறாங்க. ஏங்க கல்யாண வஸ்திரம் இல்லாமல் கல்யாணத்துக்கு வந்துட்டார போதாதா? கல்யாணத்துக்கு வந்தவன் ராஜாவை அவமதிக்க வந்திருக்கானா. புரிஞ்சுக்கணும், எதுக்கு வந்திருக்கானா? கல்யாண வஸ்திரம் ராஜா கொடுக்கலன்னு சொல்ல, கல்யாண வஸ்திரம் இவனுக்கு கொடுக்கப்படவில்லைன்னு சொல்ல, அவன் போடவில்லை. ஜீசஸ், நான் உங்ககிட்ட வருவேன், உன் கல்யாணத்துக்கு வருவேன், உன் சர்ச்சுக்கு வருவேன், என் வழியில் வருவேன், நான் வர்றது உனக்கு பெருமை இயேசுவே. இப்படி சிலர் மனசுக்குள்ளே இருக்கும். தெளிவாக புரிஞ்சுங்க, அவர் இருக்கிறதுனால தான் நமக்கு பெருமை, இல்லைன்னா நம்ம அனைத்துமே வெறுமை. சுய கொள்கையோடு உன் கல்யாணத்துக்கு அழகு சேர்க்க நான் வந்திருக்கிறேன், நான் வந்ததினால்தான் உன் கல்யாணம் அழகு, இல்லை அந்த கல்யாணத்துக்கு வந்ததினால்தான் எனக்கு அழகு. ஆமென். He was supplied with proper garments. சரியான உடை கொடுத்திருக்கும் பொழுது he want to make the scenario worst. அந்த சூழ்நிலை எப்படி ஆக்க பார்க்குறான்? worst ஆக்க பார்க்குறான். நான் பள்ளி படித்தது, நான் கேந்திரிய வித்யாலயில் படித்தேன். நான் படித்த காலத்தில் எங்கள் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். குறிப்பாக எங்கள் பிரின்சிபல் சார், எங்கள் ஸ்கூல் 8:40 துவங்குது அப்படின்னா எங்கள் பிரின்சிபல்லாம் 7:30 அங்கே இருப்பாங்க. இப்போ 7:30 மணிலேருந்து ஸ்கூலுக்குள்ளே வரவங்களுக்குலாம் தெரியும். சார் பெரிய மிலிட்ரி ஆஃபீஸரு. அவர் வாக்கிங் வருவார், கேட்லேயே பிடிச்சிடுவார். ஷூ லேஸு கட்டலன்னா கூட அவருக்கு தெரியும். ஷூ லேஸு கூட கட்டணும். காலில் புண்ணு இருக்குது, செருப்பு போட்டு வரலாம் அலோடே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஜஸ்ட் அவர் ஒரு வாக்கிங்லே
அப்படி கூப்பிட்டு போ. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ஸ்கூலோட ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணாங்க, எக்ஸலன்ஸியாக இருக்கும். இங்கே எஜமான், எல்லா எஜமான்களுக்கு மேல் உள்ள எஜமான் அவனுடைய அப்பியரன்ஸை பார்க்குறாரு. ஹீ இஸ் இன் த பேங்க்வெட் பட் நாட் இன்டெண்டட் டு ஹானர் த கிங்ஸ் சன். கல்யாணத்துக்கு வந்திருக்க, என்ன அவமதிக்க வந்திருக்க, என் பையனையும் அவமதிக்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். இந்த கல்யாணத்தில் கல்யாணம் பண்ணுற அந்த பொண்ணோட அப்பாவும், அப்பா யாரோ அம்மாவை ரொம்ப திட்டுறார், நல்லா திட்டுறார். ஏன் இப்படி பண்ணுற, எப்படி யாரை திட்டுறாருன்னு பார்த்தா அவங்க சிஸ்டரை திட்டுறார். ஏன்னா கல்யாணத்துக்குன்னு ஒரு புது புடவை வாங்கி கொடுத்தாராம். அந்த அம்மா ஒரு பழைய கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்காந்துருக்கு, எல்லோரும் கூட நடுவில் உட்காந்துருக்கு. என்ன சொல்லுது, எங்கள் அண்ணன் எனக்குன்னா வாங்கி தரல, திட்டுறார். திட்டிட்டு யாரையோ ஆள் அனுப்பி போய் சாரி எத்தனோடா அப்படின்னு இது பண்ண வைக்கிறார். அப்படி சினாரியோ க்ரியேட் பண்ணுது பாருங்கள். கல்யாணத்துக்கு நடுவில் நிறைய பேர் அழகிறாங்க அந்த சண்டையில். ஏன் இவர் இப்படி திட்டுறாருன்னு கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, ஏன் இந்த அம்மா அப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. நின்று ப்ராப்ளத்தை என்ன பண்ணார், போ ஒழுங்காக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளவா. ஆமேன். இந்த மாதிரி நீ போ, இன்னொரு ட்ரெஸ் மாற்றிட்டு வான்னு சொல்கிறதுக்கு டைம் இல்லைங்க. 3 காலிங் முடிஞ்சிச்சு. ஆமேன். உலகம் ரொம்ப பெருசுங்க. எவ்வளோ பெரிய ஆளும் ஏர்போர்ட்டுக்கு போனால் க்யூவில் நிற்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் லைனில் நிற்கிறாங்க. ஏன் கல்யாணத்துக்கு போய் இப்போல்லாம் சாப்பிட போனால் பஃபே சிஸ்டமில் எங்கே தான் பண்ணுறோம், லைனில் தான் நின்று சாப்பிட்றோம். நம்மளை யாரும் உட்கார வச்சு சாப்பாடு போடல. ரொம்ப பெரிய விருந்துக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா நிற்க வச்சு தான் சோறு வாங்கிட்டு வந்து எங்கன்னா டேபிள் மேலே வச்சு நின்று சாப்பிட்டு போ. நம்ம ஆண்டவர் நமக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காரு. ஆமேன். அவன் சொல்கிறானா, அவனுடைய அமைதி எதை வெளிப்படுத்துகிறான். ஐ எம் எ ஃப்ரீ மேன், ஐ வில் டூ வாட் எவர் ஐ லைக். நீ எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது இன்விடேஷன் வாங்க மாட்டேன், உன்னை அசட்டப் பண்ணுவேன், உன்னை அவமதிப்பேன், அடித்து சாகடிக்கணும்னா கூட நான் இருப்பேன், கல்யாணத்துக்கும் வருவேன். ஆமேன். ஐ ஆம் ஹியர் டு இன்சல்ட் த கிங், ஐ ஆம் ஹியர் டு டேக் கேஷுவலி த ஹோலி திங்ஸ். பரிசுத்தமான ஊழியத்தை, பரிசுத்தமான காரியத்தை இந்த இடத்துல ஒரு குறை உண்டு பண்ணும்படியாக நான் வந்திருக்கேன். திருச்சபை இப்போ புரிஞ்சுங்க, ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு குறையை விட்டுட்டு கேஷுவலாக இருப்பது, we are not being granted, நமக்கு அதை அவர் அனுமதிக்கவே இல்லை. இது ஏன் வேலை, இது நீ எக்ஸலண்ட்டாக செய்தாக வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லி முடித்தார். அவனை கொண்டு போய் அவன் பண்ணுறபடியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி புறமான இருளிலே போடுங்கள் என்று ஒன்றை சொன்னார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி முடித்தார். ஆமேன். இது இங்கே மட்டும் இல்லை, நம்ம அங்கேயும் பார்த்தோம், 20ஆம் அதிகாரத்துலையும் பார்த்தோம். அதிகாலையில் வேலைக்கு கூப்பிடுவார், 3ஆம் மணி வேலையில் கூப்பிடுவார், 6ஆம் மணி வேலையில் கூப்பிடுவார். அங்கேயும் இதுதான் சொல்வார், அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆமேன். இதில் நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க, ஒரே ஒருத்தன் மட்டும்தான் என்ன பண்ணப்பட்டிருக்கான், தெரிந்து கொள்ளப்படவில்லை. அப்போ அவர் கிரேஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்களேன். ஒரு கிளாஸில் 50 பேர் கொண்ட கிளாஸில் ஒருத்தன் தான் ஃபெயிலு அப்படின்னும் போது, அப்பா 49 பேரையும் நல்லா படிக்க வச்சாங்கன்னு சொல்கிறத விட, கல்லூரியில் வாத்தியாராக ப்ரொஃபஸராக வேலை செஞ்ச நான் 49 பேரை பாஸ் பண்ணி விட்ருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரியும் பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஸ்டாண்டர்டு, அவங்களுடைய கஷ்டங்கள், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற கொஷின்னு, அந்த கொஷின் அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஓ 49 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, 49 பேரை நல்லா படிக்க வச்சாரு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். 49 பேருக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதிக தரமான மக்களுக்கு அவர் தம் கிருபையை கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பற்றி எனக்கு தெரியல, உங்களுக்கும் அவருக்கும் தெரியும். என்னை கிருபையினால் தான் அழைத்திருக்கிறார், அழைத்தவர் கிருபையினால் தான் தெரிந்தும் கொண்டிருக்கிறார் என்பதை என் உள் மனசாட்சி என்னை பார்த்து எப்பொழுதும் சொல்லும். டேய், அவர் இல்லைனா நீ இல்லைடா என்பதை என் மனசாட்சி இப்பொழுதும் எனக்குள் சொல்லி கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களில் நடுவிலே நீ ஒரு பரிசுத்தவான் அல்ல, பாவியாக இருந்த உன்னை பரிசுத்தவனாக்கி அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார் என்பதை என் உள் மனசாட்சி எனக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. திருச்சபையே, நிறைய பேர் ஊழியத்தில் இருக்கீங்க. உங்கள் ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க பிள்ளைங்களா? நான் பார்க்குறேன், நீங்கள் என்ன எந்த கோணத்தில் நீங்கள் பார்க்குறீங்க? லத்தாஜிக்காக எடுத்துக்கலாமா? இது ஒரு பெருமையின் காலிங்க, நான் ஒரு பெரிய ஆள் இங்கே வந்திருக்கேன், நானும் ஒன் ஆஃப் த பர்சன். நோ, ஐ ஆம் ஆல்சோ கால்டு பை ஹிம். எனக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தார், என்னையும் கூப்பிட்டுருக்கார்.
என்னை கை நீட்டி கூப்பிட்டார். அவர் காலுங்கீழே உட்கார வச்சிருக்காரு. எங்கே உட்கார வச்சிருக்காரு? இதில் நான் மேன்மைப்பட ஒன்றும் இல்லை. ரொம்ப பக்கத்தில் இருந்தேன்னா அவர் காலை நல்லா பிடிச்சிக்கலாம். தள்ளி இருந்தேன்னா டிஸ்டண்ட்டாக இருக்கும் போல். அதனால் எங்கே வந்திருக்கேன்? ரொம்ப கிட்டத்தில் வந்திருக்கேன். ரொம்ப கிட்டத்தில் வந்து காலில் விழுறது நமக்கு பெருமை சேர்க்குமா? யார் காலில் விழுறோமோ அவங்களுக்கு பெருமை சேர்க்குமா? யோசிச்சு பார்த்து சொல்லு. பெருமை யார் காலில் விழுறோமோ அவங்களுக்கு தான் பெருமை சேர்க்கும். கிருபை யாருக்கு அதிகமாக சேரும்? யார் பக்கத்தில் கீழே விழுறோம். அதான் நம்ம உங்களுடைய காலிங் தான். உங்களுடைய காலிங் தான். இன்றைக்கி மார்னிங் டியூஷனில் நீங்கள் நினைக்கலாம், என்னடா அது பாஸ்டர் கூப்பிட்டு இன்றைக்கெல்லாம் வர சொல்கிறாரு, நான்லாம் சண்டே தானே வருவேன், சில நேரம் சண்டே கூட வர மாட்டேனே. இல்லை மகனே, எத்தனை முறை அவர் கால் உனக்கு முன்பதாக வருகிறதோ அத்தனை முறையும் நீ வீழ்வது, அவர் காலில் வீழ்வது உனக்கு நல்லது தான் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லணும். செகண்ட் பார்ட்டுக்கு வரோம். செகண்ட் பார்ட்டில் பரிசேயர்கள் வந்துட்டாங்க. நான் சொன்ன பாருங்கள், பரிசேயர் வந்து ஒரு பாலிட்டிஷியன்ஸ் மாதிரி. அவங்க எப்போதும் இந்த அண்ணா காய்பாலாம் அந்த பரிசேயர் டீம் தான். அவங்க ஆசாரியர்களாக இருந்தாலும் அந்த பரிசேயன்றது ஒரு செக்டு, அது ஒரு இயக்கம். அவங்க லைட்டாக பைபிள் படிப்பாங்க, அப்புறமா இன்டர்னல் பாலிட்டிக்ஸில் இருப்பாங்க, பிஸ்னஸில் இருப்பாங்க, நிறைய பணம் வச்சுருப்பாங்க பரிசேயர். இந்த பரிசேயர் த்ரில்லிங்கான ஒரு கேள்வி கேட்குறாங்க ஜீசஸ் கையில். ஜீசஸ், நீர் வந்து யூதர்களின் ராஜா மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, ஆனால் உண்மையான ராஜா யார் தெரியுமா? இயேசு காலத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சீசர். சீசர். இயேசு பிறக்கும்போது சீசர் அகஸ்டஸ், ஜூலியஸ் சீசர், இவங்களாம் ராயர்கள், உலக மன்னர்கள். ஒரு நாட்டோட மன்னர்கள் இல்லை, உலக மன்னர்கள். ரோம்லேருந்து உலகத்தை ஆள்றாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டான். இந்த கேள்விக்கு இயேசு மாற்றி பதில் சொல்லாருன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். வரி செலுத்தலாமா ராயனுக்கு? அவ்வளோதான். இன்னும் நீங்கள் காணிக்க வரீங்களே, உங்களுக்கு காணிக்க வருது ஜீசஸ், இதில் வரி செலுத்தலாமா? கேள்வியை நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. பாஸ்டர், நீங்கள் வரி செலுத்தலாமா? சிஸ்டர், நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்களா, வரி செலுத்தலாமா? பிரதர், நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்களே, டேக்ஸ் கட்டலாமா? இந்த கேள்வி வந்து இட்ஸ் அ பிளாட். பிளாட்னா இயேசுக்கு குழி பறிக்கிறதா அர்த்தம். சபையில் வந்து ஊழியம் நடக்கிற இடத்துல வந்து பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர் போதித்து கொண்டிருக்கும் போது உலக அரசியலை கொண்டு வந்து அவர் கையில் கேள்வி கேட்டு, பத்திரிகை ரிப்போர்ட்டர் மாதிரி கேள்வி கேட்டு அவர் சொல்கிற வார்த்தையை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? பிடிக்க போகிறாங்க. மறந்துடாதீங்க, இயேசு போகிற கூட்டத்தில் எப்போதும் திரள் கூட்டம் இருப்பதினால போலீஸ் பாடி கார்ட்ஸ் எப்போதும் பொதுமக்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு இருந்தாங்க. யார்? ரோமன் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. நூற்றுக்கு அதிபதிகளே பலர் அங்கே போஸ்டிங்கில் இருக்காங்க. இயேசு சொல்கிறத யார் கேட்பாங்க? நூற்றுக்கு அதிபதிகள் எல்லாம் கேட்பாங்க. கேட்டு எங்கே இமெயில் தட்டி விடுவாங்க, ரோம் வரைக்கும் போவோம் இவர் பேசுறது. ஏன்? லோக்கல்லே அவங்களுக்கு அம்பாசிடர் இருக்கிறார், கவர்னர் லோக்கல்லே இருக்கார். யூதேயாவில் கவர்னர் இருந்தார், பிலாத்து இருந்தார். கலிலேயாவில் அவர் இருக்கார், ஹேரோத் இருக்கார், ராஜா இருக்கார். அங்கே ராஜாவோட ட்ரிபியூட் வருது, இங்கே கவர்னரோட ட்ரிபியூட் வருது. ஆமேன். கேள்வி எப்படி இருக்கு? ஆமேன். யார் யார் வந்திருக்காங்க பாருங்க. பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும். யார? நீங்கள் ஒரு ஏரோதியனை கூப்பிட்டு எப்படி இருக்கீங்கன்னா, அவர் பாக்கெட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பார், வெளியிலே தெரியும், வெள்ளை சட்டையில். உள்ள யார் இருப்பா? ஏரோது இருப்பார். யார் இருப்பா? அவங்களோட குதிரை வண்டியில் யார் படம் போகும்? ஏரோதோட படம். இப்போ வரி செலுத்தலாமான்னா லோக்கலில் கலிலேயாவில் வரிக்கு இன்சார்ஜு ஏரோது, ஓகேயா? யூதேயாவில் வரிக்கு இன்சார்ஜு பிலாத்து. யூதேயாவில் கவர்னர் ஆட்சி நடக்குது, கலிலேயாவில் ராஜா ஆட்சி நடக்குது. புரியுதா? வரி செலுத்தலாமான்னு கேட்குறாங்க. பாக்கெட்டில் என்ன ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க? ஏரோதோட ஃபோட்டோ. அவங்க தான் ஏரோதியர். பேரே பாருங்கள் அதில். நாங்களாம் இந்த செக்ட்டுங்க, எங்கள் கடவுளே ஏரோது தான். பெரிய ஏரோது, அவங்க பையன் ஏரோது, அப்புறம் அவங்க பேரன் ஏரோது. ஏரோதுகளோட வழி நாங்கள். வரி செலுத்தலாமா? ஆமென். their king was, they had a hero worship. ஹீரோ யாரு? ஹேரோத். ஜீசஸை பார்த்து கேட்குறாங்க, இவரை மாட்ட வைக்கிறது தான் வேலை. திருச்சபையே, இன்னைக்கு உங்களையும் என்னையும் மாட்ட வைக்கிற பிரச்சனை யாரோ ஒருத்தர் வாயிலிருந்து தான் வரப்போகுது. we should be careful with our words. நம்ம எதனா ஃப்ளெபைலா, எதனா ஃப்ரெஜைலா பேசிட்டு போயிட்டு இருக்க முடியாது. we are speaking the truth of God. ஆண்டோடைய வார்த்தையை பார்த்து பேசணும், இல்லை கம்முன்னு போயிடணும். கேள்வி பப்ளிக்காக கேட்டாங்க, வரவழைத்து
போதகரே, தேவனுடைய மார்க்கம் உங்களுக்கு நல்லா தெரியும், நீர் சத்தியமானவர், நீர் முகதாட்சிணம் பண்ணுறவர், எவனை குறித்தும் உங்களுக்கு கவலை இல்லை. இந்த வேர்டை ஏன் யூஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரில. எவரை குறித்தும் தானே சொல்லணும். எவனை குறித்துனா ஒருவேளை இயேசு மரியாதை இல்லாமல் யாரை சொல்லிடுவார்? ஏரோதை சொல்லிட்டாருனா, பிலாத்தை சொல்லிட்டாருனா பிடிச்சிக்கலான்னு சொன்னாங்களா என்று தெரியல. அவருடைய துர்க்குணத்தை இயேசு அறிந்து மாயக்காரரையும் திட்டுறார். ஆமென். நான் திட்டுறாரு. ஏன்னா கேள்வி எப்படி இருக்குது? பப்ளிக்கில் கேட்குற கேள்வி தெரியாமல் கேட்கலடா, எப்படி தான் கேட்குற? தெரிஞ்சு தான் கேட்குறேன். இந்த கேள்வினால் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும்படி கேட்கிற என்று சொல்லி ஒரு பணத்தை கேட்கிறார், வரி காசை கேட்கிறார். அந்த வரி காசினுடைய மேலெழுத்து யாருடையதுன்னு கேட்குறார். சிக்னேச்சர் இருக்குது, சீல் இருக்குது, முத்திரை இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் படம்லாம் போட முடியுமான்னு தெரியல, பட் ஸ்டில் இன்ஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கு, ஃபேஷியல் இன்ஸ்கிரிப்ஷன், முகத்தை வரைஞ்சிலாம் வச்சுருக்காங்க. அது பெரிய காயின்ஸில், விலை உயர்ந்த காயினில் தான் இருக்கும். பட் சிம்பிள் சின்ன காயின்ஸில் மேலெழுத்து மட்டும், ஒரு சின்ன சிக்னேச்சர், ஒரு சின்ன சைன் மட்டும் இல்லை. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜூலியஸ் சீசர்னா JC போட்டாரா என்னான்னு தெரில, நான் அதை பற்றி ஸ்டடி பண்ணல. அந்த மேலெழுத்து என்ன, அவங்களுக்கு ஒரு சீல் இருந்தது, அவங்களுக்கு ஒரு சிம்பிள் இருந்தது. ரோமன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு சீல் இருந்தது. அந்த சீலை காட்டுறாங்க. ஏசு இதை கையில் எடுத்தார். என்ன பாருங்கள், கையில் எடுத்து ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை ஒரு நல்லா கைத்தட்டி இயேசு கொடுக்கலாமா? அவ்வளோதான். திருச்சபையே, உலகத்திலே ஃபினான்ஸ் பற்றி டீச் பண்ணுற பெரியவங்களாம் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். நீ பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிச்சில் உன் வீட்டை மட்டும் நீ காக்கிறதில்ல, உன் நாட்டையும் காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொல்வார்கள். ஆண்களுக்கு வருமானம் இல்லைன்னா ரெஸ்பெக்டே இருக்காது. ஆண் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கவில்லை என்றால் அவனை தேடி ஒரு பெண் கூட வரமாட்டான். ரெஸ்பான்சிபிளான ஒரு வேலை இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், நீ ஒரு ஆண், நீ ஒரு குடிமகன், நீ ராயனுக்கும் கொடுக்க வேண்டும், தேவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி முடித்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்கள்லாம் தலைமையில கை வைங்க, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் நாட்டிற்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன், என் வீட்டிற்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுங்க, என் தேவனுடைய வீட்டிற்கும் நான் கடமைப்பட்டு இருக்கிறேன், இதற்காக நான் சம்பாதிப்பேன், இயேசுவின் நாமத்தினால சம்பாதிப்பேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே? இது வேணான்னு விட்டுறலாமா? நம்ம எதுனா சொந்த பிரின்சிபலில் போகலாமா? இதில் போகலாமா? இதுதான் நடக்க போகுது. இதுக்கு தான் உயிர் இருக்குது. நம்முடைய சொந்த கொள்கைகளுக்கு உயிர் இல்லவே இல்லை. பரிசேயர் அன்றைக்கு இஸ்ரேலில் அரசியல் பண்ணி கொண்டிருந்தவர்கள், ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் நடுவில் நின்று பிரிட்ஜ் போல இருந்த செக்ட் தான் அந்த பாரிசி. நிறைய பணம் அவங்க கையில் இருந்தது. வரி வசூலிச்சு ராயனுக்கு கொடுக்கறது, அங்கேருந்து எடுக்கிறது, வட்டிக்கு விடுறது என்றெல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருந்த இந்த பரிசேயர் வாயடைத்து கொண்டு போனார்கள், ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உலகத்தில் யார் இதை படித்தாலும் அவர்கள் ஆச்சரியப்படுகிற நிலைதான் இயேசுவின் வார்த்தைகள் இருக்கிறது. அன்னைக்கு இது பொருந்துச்சு, இன்னைக்கு பொருந்துதா? பிள்ளைங்களா பொருந்துதா இல்லையா? இன்னைக்கும் பொருந்துது. அன்றைக்கு ராயனுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னது இன்றைக்கும் பொருந்தும். ஓகே, இப்பொழுது ஒரு செக்ட் கொஸ்டின் பேப்பர் போயிடுச்சு, ஜீசஸ் பாஸ் பண்ணிட்டார், நிறைய மார்க் எடுத்து, ஆமென், 100 மார்க் எடுத்து போயிட்டார். நெக்ஸ்ட் செக்ட் இன்னொரு பிரிவினர் வருகிறார்கள், அவர்கள் சதிசேயர் என்று பேர். இவங்க சாதிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? பெரிய அளவுக்கு பணம் இருக்குமான்னு தெரில, பைபிளில் கொஞ்சம் நஞ்சம் தான் படிச்சிருப்பாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சாதிக்கிறவங்க கையில் நீங்கள் போனீங்க எல்லாரும் சத்தியமானுவாங்க. என்ன பண்ணுவீங்க? பொய்யை கூட என்ன பண்ணுவாங்க? நின்று சாதிப்பாங்க. அந்த ட்ரைனிங் அவங்க எடுத்தாங்க. சாதிக்கிறவர்கள் என்ன சாதிக்கிறாங்களா? உயிர் தெழுதலே இல்லைன்றாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க யாரும் உயிர் தெழுந்தவர்களை பார்க்கல. ஆனால் இயேசு வந்த பிறகு பார்த்துட்டாங்க. யாரை உயிர் தெழ செய்ய முடியாது செய்தார் இயேசு? தலிதா குமி, எவிருவின் மகள், அப்புறம் லாசரு, அப்புறம் நாயினூர் விதவையின் மகன், 3 பேரை உயிரோடு எழுப்பியிருக்காரு. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க? சாதிக்கிறான். அவன் தூங்கி இருந்திருப்பான்பா. என்ன பண்ணியிருப்பான்? தூங்கி இருந்திருப்பான். லாசர்வை உள்ளே போட்டு இயேசுவே மூடிட்டு கூப்பிட்டுருப்பார் இப்படியெல்லாம். பட் என்ன பண்ணுறாங்க? சாதிக்கிறார்கள். இப்போ இவங்களுடைய சாதனை பாருங்கள். இவங்களுடைய கொஸ்டின் வந்து, அப்பா நம்மளாம் நினைப்போம் பாருங்கள், இப்படியெல்லாமடா நீ யோசிப்ப அப்படின்றது மாதிரி யோசனை பார்க்கலாமா? அது எதை சொல்லுகிறது என்றால், நல்ல போதகரே
கவனிங்க, போதகரே நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். ஒருவன் சந்தானம் இல்லாமல் மரித்தால் அவன் அவன் சகோதரன் அந்த இறந்தவனுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டு குழந்தை பிறக்க வைக்கணும். அதில் ஃபஸ்ட்டு குழந்தை இறந்து போனவனுடைய பேர் வச்சிடணும். ஏன்னா அவனுடைய சந்தானம் இல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக. சரியா? ஓகே, இதான் ரூலு. இப்போ பாருங்க ஐயா, 7 பேர் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்களாம். லிசன் பண்ணுங்கள், இந்த கதை நிஜமாக நடக்குமா இல்லை நடந்திருக்குமா? அந்த ஃபஸ்ட்டுவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாங்களா, அவன் செத்துட்டானா குழந்தை இல்லாமல். 2வது ஆனவன் அவளை கல்யாணம் பண்ணானா, அவனுக்கும் குழந்தை இல்லாமல் செத்துட்டானா அதே பெண்ணை. 3வது ஆள் கல்யாணம் அதே பெண்ணை கல்யாணம் பண்ணானா, அவனும் குழந்தை இல்லாமல் செத்தானா. அது மாதிரி 7 பேரும் அவளை கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாமல் செத்துட்டாங்களா. அப்புறம் அந்த லேடியும் செத்துட்டாங்களா. இயேசுவே மறு ஜென்மத்தில் இந்த அம்மா யாரோட ஒய்ஃபாக இருக்கும்? கேள்வி புரியுதுங்களா ஐயா? மறு ஜென்மத்தில் இந்த அம்மா யாரோட ஒய்ஃபாக இருக்கும்? மரித்த பிறகு நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு ஆண்டவர் சொல்கிறார். பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயிற்றில் இருக்கும்போது இந்த குழந்தை யாரோட ஒய்ஃபாக இருக்கும், இந்த குழந்தை யாரோட ஹஸ்பண்டாக இருக்கும்னு நம்ம பேசுகிறோமா? ஏங்க, உள்ள ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையான்னு தெரில. முதல்ல அது பத்திரமா பிறக்குமானே தெரில. பிறந்தா அது வளர்ந்து வாழ்ந்து ஒரு ஆணா பெண்ணாமானே தெரில. அதனால் அந்த டாபிக் என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். இந்த பூமியில் வந்துட்ட பிறகு பெருசாகி வாழ வயது பருவம்லாம் அடைந்த பிறகு வேலைக்கு போய் எல்லாம் செட் ஆகிட்ட பிறகு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறோம். இந்த மாதிரி தான் பரலோகத்தில் இருக்குதுன்னு நினச்சிருக்கிறாங்க. 7 பேரா பைபிள் பிரகாரமே வாழ்ந்தாங்களாம். ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி இறந்தா, 2வது அப்படியே 3வது பிறகு அந்த லேடியோ செத்துருச்சா, இன்னும் குழந்தை பிறக்கலையா. அவங்க எப்படி சாதிக்கிறானுங்க பாருங்கள் அந்த சாதனை. மறு ஜென்மத்தில் இவள் யாருடைய மனைவியாக இருப்பாள். ஐயா சதுசேயரே, பைபிள் படிக்காமல் நீங்கள் சாதிச்சிங்கன்னா உங்கள் கேள்விக்கு அர்த்தமே இருக்காது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக கவனிங்க, 29வது வசனம், நீங்கள் வேத வாக்கியங்களும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். You are having a wrong understanding. சதுசேயரே, சூப்பர் நேச்சுரலிசமை நம்பாதவர்களே, you don't know the scripture of God, you don't know the scriptures of God, you neither know the power of God, you are mistaken fully. முழுசாவே தப்பான எண்ணம், wrong philosophy, wrong theology, wrong understanding, poor mindset. நம்மளோட மைண்ட் செட்டில் மேலே உள்ளவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நாம் இது வேலையே செய்யாது, ஆனால் இதில் போட்டு பெருசாக யோசித்து சொதப்பி விட்டு போயிடுவோம். இதை தான் சொல்லுகிறார், உனக்கு மைண்ட் செட்டே சரியில்லை, யூ ஆர் மிஸ்டேக்கன் அப்படின்ட்டு. இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை. சொல்லுங்க என்ன கூட சேர்ந்து, உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை. சொல்லுங்க, உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை. வேற வழியில் இதை ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, லாசர் ஐஸ்வர்யான் கடையில் லாசர் மரித்தான், கவனிங்க, ஐஸ்வர்யா மரித்தான், ஆபிரகாமோ சாராலும் உட்காந்துருந்தாங்க. ஆபிரகாம் கையில் ஐஸ்வர்யான் கேட்டான், அப்பா தகப்பனே நான், அப்புறம் அம்மா சாராளமா என்னை காப்பாத்துனா அப்படியா சொன்னார் ஜீசஸ். தெளிவாக இருக்கிறார். அவர்கள் தேவதூதர்களைப் போல மாறிவிட்டார்கள். திரும்பவும் ஆபிரகாமும் சாராலும் அங்கே திருமணம் செய்து கொள்வது இல்லை. They have become heavenly beings. பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களைப் போல மாறி விட்டார்கள். புரிஞ்சிச்சிங்களா? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? பரலோகத்தில் கொல்வனை இல்லை, கொடுப்பனை இல்லை. நாளைக்கு நம்மளே மறைந்து போனாலும் கணவன் மனைவி மேலே போய் திரும்பி கணவன் மனைவியாக இணைவது இல்லை. அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ், இதுதான் நல்லது. இல்லைனா இந்த விஷயத்துக்கு என்ன ஆகுங்க? 7 பேரும் உயிராக எழுந்து அங்கே இருப்பான், இந்த அம்மாவும் எழுந்து நிற்கும். எந்த கணக்கில் இதை சேர்க்கறது? எவ்வளோ பாவம் இல்லை? நம்ம ஆண்டவர், உனக்கு பைபிளும் தெரியல, அவருடைய பவரும் தெரியவில்லை என்றார். இந்த பூமியிலே மரிக்கிற சரீரத்தோடு, மோர்டல் பாடியோடு இருக்கிற நம்மை இம்மோர்டலிட்டிக்கு கொண்டு போகிற தேவன் இந்த பிரச்சனைகளோடு கொண்டு போய் சேர்க்க போவதில்லை. நம்மை பரிசுத்தவான்களாய் தான் சேர்க்க போகிறார். தீஸ் ஆர் மார்டல் ப்ராப்ளம்ஸ் பிரதர். இந்த பாடி மார்டாலிட்டி, அழிவுக்குரிய பிரச்சனைகள். இவைகள் எல்லாம் அழிவுக்குரிய பிரச்சனைகள், அழியாமை கிட்ட போகாது. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உலகத்தினுடைய பிரச்சனைகள் பரலோகத்தில் இல்லை. ஆமென். உயிர்த்தெழுதலே இல்லை என்கிறவர்கள் அடுத்த கேள்வி கேட்டிருக்கணும்ல, கேட்கல. அவங்களோட பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சால்வ் பண்ணார்.
நீ உயிர் தெழும்போது நீ வேற லெவல்ரா, நீ தேவதூதனை போல் இருப்பாய். அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஆச்சரியப்பட்டு. இந்த வசனம் தான் நான் அடிக்கடி சொல்ல, 32 மறக்காதீங்க. தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் படிங்க, ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். ஆமென். உயிர்த்தெழுதலை பற்றி ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களின் தேவனாய் இருக்கிறார் என்றால், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எப்படி இருக்கிறாங்க? உயிரோடு இருக்கிறார்கள். அவங்க உயிரோடு இல்லைன்னா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களின் தேவனாய் இருந்தார்னு வரும். ஏன்னா இவர் இருக்கிறார், அவங்க இல்லை. அப்போ என்ன வரும்? இருந்தார். இருக்கிறார்னா இவரும் இருக்கிறாரு, அவங்களும். ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நாமும் இருப்போம், நம்ம ஆண்டவரும் இருப்பார். இந்த தேர்ட் பார்ட்டு, முதல் கேள்வி, ரெண்டாவது கேள்வி. தேர்ட் பார்ட்டில் ரெண்டாவது கேள்வி பார்த்தோம். இப்போ ஃபோர்த் பார்ட் வரும்போது பைபிள் படித்தவங்க வராங்க. இவங்க வந்து ஸ்கிரைப்ஸுங்க, பைபிளை எழுதி படித்தவங்க. ஆமென். பைபிளை எழுதி படித்தவங்க. எப்படி படித்தவங்க? ஆமாம். நாங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது எங்கள் கெமிஸ்ட்ரி வாதியார் சொல்லுவார், எழுதி எழுதி படிக்கணும். அடிக்கடி சொல்லுவார், எழுதி எழுதி படிக்கணும். எழுதி எழுதி படித்தா தான் என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்முலாலாம் மனப்பாடம் நிற்கும் அப்படின்னு. இவங்க எப்படி படித்தவங்க? கை எப்படி வச்சுங்க, எழுதி 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 படித்தேன். எங்கள் பசங்க நோட்ஸ் நிறைய பேர் எழுதுகிறாங்க, எழுதி 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 படிக்கிறாங்க. ஆமென். எனக்கு ஹிந்தி ஏறாத போது 7ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் ஹிந்தி பைபிள் எனக்கு ஒன்று வாங்கிட்டேன். எப்படியே எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு. ஒரு ஆனால் அவங்களுடைய கேள்வி பாருங்கள், ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. சதிசேயரும் வாய் அடைச்சிட்டாரு, பரிசேயரும். இப்போ நியாயசாஸ்திரி, அவன் விஷயம் தெரிஞ்சவன். ஹீ இஸ் எ ஸ்கிரைப், ஆல்சோ எ லாயர். நியாயசாஸ்திரி. போதகரே, கற்பனைகளில் எந்த கற்பனை முதலானது? என்னை பாருங்கள், இங்கே நிறைய சேர் அடுக்கி வச்சுக்குது. ஐயா சேர் இருக்குது தானே? உங்களை பார்த்து கேட்குறேன், ஐயா மோசஸ் ஐயா சொல்லுங்கள் பாஸ்டர், இந்த சேரில் எந்த சேர் சூப்பரான சேர்? நீங்கள் என்ன ஆவீங்கய்யா நீங்கள்? மதியம் எல்லாருக்கும் பிரியாணி பொட்டலம் கொடுக்குறாங்க சாப்பாடு. இந்த பொட்டலத்தில் எது நல்ல பொட்டலம்னா சொல்வீங்க? சரிங்களா? இதில் எதுவா பெரிய கட்டளை? ஓகே, ஜீசஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நமக்கு இது வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. 10 கட்டளை கொடுத்துருக்கிறார். மொத்தமாக அவருடைய நியாயப்பிரமாணத்தில் 611 + 2 613 கட்டளைகள் இருக்குது. ஆண்டவரே 611 கொடுத்துருக்காரு, ஜீசஸ் ஒரு 2 கொடுத்துருக்காரு, மொத்தம் 613. 611னா டோரான்னு அர்த்தமா. நம்முடைய திருச்சபை GI 611 சர்ச். எந்த கற்பனை பிரதானமான? அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, முதலாம் கற்பனை. ஏன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள கற்பனை அது. என்னது? படிங்க 37. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாய். இது எக்ஸலண்ட்டாக இருக்குது. யார்கிட்ட அன்பு கூறுவாயாக? மறந்துடாதீங்க, தேவன்கிட்ட அன்பு கொடுத்துட்டு கொலை பண்ணிட்டான்னா அவுட்டு ஃபுல்லாக. 10மே இம்பார்ட்டண்ட்டு தான். பொய் சொல்லிட்டான்னா அவுட்டு. ஆனால் ஆண்டவர் எதை இவங்களுக்காக சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு. ஆமென். இரண்டாவது சொல்கிறாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். மீதி 9 கட்டளையும், மீதி 8 கட்டளை. ஏன்னா சாபத்தும் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறது 2ஆம் கட்டளை. ஓய்வு நாளை ஆசரிப்பாயாகன்னு சொல்கிறாரு பாருங்க, அதுவும் நமக்கும் ஆண்டவருக்கும். அப்புறம் இன்னொன்று, தேவனாகிய கர்த்தருக்கு முழு இருதயத்தோடும். அப்புறம் சிலை வழிபாடு பண்ணக்கூடாதுன்னா ஆண்டவருக்கு. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் சொன்னார்ல. ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, அன்பு கூறுவாயாக, இது 3 ஆண்டவருக்கு. அதை ஒரு பீஸாகவும் மீதியை ஒரு பீஸாகவும் எக்ஸலண்ட்டாக போட்டார். உன்னை போல் பிறனை நேசினார். அப்போ கொலையும் செய்ய மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், பொய் சாட்சி சொல்ல மாட்டான். அப்பா, ஐயோ, இது ஞானத்தின் ஊற்றா இருக்க பிரதர். இது இல்லை, ஞானத்தின் சங்கமமாக இருக்க. இதை மத்தேயு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. இந்த கேள்வி அவன் கேட்டால் அவர் பதில் சொல்கிறார். இல்லைன்னா நமக்கு தெரியுமா, 10 கட்டளையோட போராடிட்டு இருப்போம். 10ஐயும் 2ஆ பிரித்து கொடுத்தாரு. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறு, உன்னை போல் நீ பிறனை அன்பு கூறு. அவ்வளோதான். ஹல்லேலூயா. பரிசேயங்க பைபிளை எழுதி 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 பார்த்தவனுக்கு கூட இவ்வளோ மைண்டில் இன்டெலிஜென்ஸ் இல்லை. கம்மனு போயிட்டாங்க. He just left the place loving God
and loving your neighbor. இன்னும் ஷார்ட்டா, love God, love your neighbor like you love yourself. உன் தேவனை நேசி, உன் அயலானை நேசி. கைத்தட்டி ஜீசஸ்க்கு நன்றி சொல்லுவான். அப்பா உன் ஞானம் இவ்வளோ பெருசாக இருக்குப்பா. இந்த வார்த்தை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால நமக்கு த்ரில்லிங் இல்லை. அந்த கேள்வி கேட்குறவனுடைய கோணத்தில் நீங்கள் நின்று கேட்டிருந்தீங்கன்னா, அப்பா இவ்வளோ ஞானமா என்ற ரட்சகருக்கு என்று. இந்த வார்த்தையை கண்ணில் ஒத்திக்கிறேன். இது வேறு யாரும் பேசலைங்க, நம்ம இயேசு பேசினது. எங்கள் பிள்ளைங்க, அப்பா எப்பப்பா வருவ நீ அப்படின்னு சொன்ன ஆடியோ ரெக்கார்டிங் என் கையில் இருக்குது. என் பொண்ணு 1 வயசு 2 வயசு, டேடி அப்படின்னு பிரின்ஸு கூப்பிட்டது இருக்குது. ஐயோ அது எனக்கு உயிரை விட பெருசாக, அந்த குரலை கேட்கும்போது ஆ அப்படின்னு அதை விட உயிராக இருக்குது. என் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இந்த மனிதன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை போல் பிறனை நேசி. இதை காட்டிலும் ஒன்றுமே இல்லை, முழு தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி முடித்தார். ஷார்ட் ஃபார்மில். மத்தேயு நீ ஷார்ட் ஹேண்டு தெரிஞ்சவன்டா, உனக்கே ஷார்ட் ஹேண்ட் நான் சொல்லி தருகிறேன் என்று முழு அதிகாரத்தை, முழு பழைய ஏற்பாடை 2 வரிகளில் 2 சென்டென்ஸில் கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஜீசஸை பிடிச்சிருக்கு? அவர் வார்த்தைகள் பிடித்திருக்கிறது. ஆமென். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? 3 கேள்விகள் அவர்கள் கேட்டார்கள். ஒரே கேள்வி இவர் கேட்பார், பதில் சொல்ல முடியாது. ஆமென். கேள்வி பாருங்க, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கிறிஸ்துவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லுங்களேன். அவர் யாருடைய குமாரன்? பிதாவின் குமாரன். இந்த பூமியில் இருக்கார, சொல்லுங்க சொல்லுங்க. யோசேப்பினுடைய குமாரன் சொல்ல முடியாது, மரியாளுடைய குமாரன்னு சொல்லலாம், சரி. ஆனால் யாருடைய வாரிசில் வந்திருக்காரு? தாவீது. அப்போ என்னன்னு சொல்கிறீங்க நீங்கள்? அவரை தாவீதின் குமாரன். இயேசு யாருடைய குமாரன்ட்டீங்க? ஏன்னா பெருமையாக சொல்லணும்ல. யாரோட வழி? ஜீசஸுக்கு மேலே ஒரு பெரியாளை நீங்கள் தேடிக்கிட்டே போனால் யார் தான் இருப்பார்? தாவீது. தாவீதுக்கு மேலே ஒரு பெரியாள் தேடின்னு போனால் ஆபிரகாம் வருவார். ரைட்டா? கரெக்ட் தானே? ஆமென். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு இருந்தால் மத்தேயு எழுதுறார். இப்போ ஜீசஸ் ஜனங்களை பார்த்து கேட்குறாரு, தன்னை கிறிஸ்துன்னு சொல்லி கேட்குறாரா இல்லையான்னு தெரில. கிறிஸ்துனா மேசியா. மேசியா யாரோட பிள்ளையா வருவார்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க யாரோட பிள்ளையா வருவாருன்னு சொல்லுவாங்க? தாவீது. ஏன்னா ஒன்றும் இல்லாத ஒரு சாதாரண இனத்தை ஒரு பெரிய ராஜாங்கம் உண்டு பண்ணி ஒரு பெரிய திரள் கூட்டமாய் ஒரு சூப்பர் பவராய் அன்றைக்கு காட்டினவர் தாவீது. தாவீது ராஜா இல்லைனா இஸ்ரேல்ன்ற ஒரு பெருசே நமக்கு தெரிஞ்சிருக்காரு. அப்போ யாரோட பிள்ளையா தோன்றியிருக்காரு? அப்போ மேசியா யார் வழியில் தோன்றுவார்? தாவீதின் வழியில் தோன்றுகிறார். அப்படின்னா லிசன் பண்ணுங்க, அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருப்பது எப்படி? என் வயிற்றில் என் பையன் பிறக்கிறான், என் பையனை பார்த்து நான் ஆண்டவனே அப்படின்னு வணங்குவனா? ஆனால் தாவீது வணங்கி இருக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? கேள்வி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இயேசு யார் வழியில் பிறப்பாரு? தாவீது வழி. அந்த தாவீதே தான் வயிற்றில் பிறக்க போகிற பிள்ளையே ஆண்டவர்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லுங்க. எங்கே சொல்லியிருக்காருன்னு கேட்குறீங்களா? அதாங்க நம்ம தீர்க்கதரிசன வசனம். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் தான் இது. என்னை கேளும் ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகும், பூமி நிலையை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன்னு பிதாவாகிய தேவன் இயேசுக்கு சொல்கிறத தாவீது ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். சங்கீதம் 2 மறந்துடாதீங்க. தேவன் தாம் மகன் கையில் பேசுகிற அந்த ரியல் லிவிங் டயலக்ட், உயிரான வார்த்தை அப்பா தாம் பிள்ளைகளை சொல்கிறார். எடுத்துக்கலாமா? சங்கீதம் 2 எடுத்துக்கலாமா? இதை தாவீது ஞானோதயத்தில் பார்த்துவிட்டு, ஆவியிலே பார்த்துவிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாருங்க. ஆமென். ஓகே, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆனால் இந்த வசனம் மட்டும் பாருங்கள். எங்கே இருக்குது பாருங்கள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற இந்த வசனம் சங்கீதம் 2 தான் தேவன் எடுத்தார். ஆமாம். ஜீசஸ் என்ன இந்த இடத்துல சொல்கிறாரு? சன் ஆஃப் டேவிட் என்று சொல்லுகிறீங்க, ஆனால் இயேசு என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும். அந்த வசனம் எங்கே இருக்கு பாருங்க. 6ஆம் வசனம், நான் என்னுடைய ரைட்
சிட் ஆன் த ரைட் சைடு ஆஃப் மை த்ரோன். என்னுடைய 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 வலது பார்சத்திலே நீர் உட்காரவும். ஆமென். நீங்கள் இங்கே உட்காருங்க, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாரு. யாரை பார்த்து சொல்கிறாரு? அப்போ தாவீதின் மகனா எப்படி அவர் மாறுவார்? ஹல்லேலூயா. A brilliant question from God. ஆண்டவர் இடத்துல இந்த சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த 2ஆம் அதிகாரத்திலே என்ன நடக்கிறது? தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பேசிக்கொள்கிறார்கள். இயேசு பேசல, தேவன் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். என் மகனை என்னுடைய பரிசுத்த பர்வதத்தில் நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன், அவர்கள் எல்லாரும் உனக்கு பாதபடி ஆக்கி போட போகிறேன். சங்கீதம் 110 சொல்லியிருக்காரு. 1ஆம் வசனத்தில் எடுத்துக்கலாமா? கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும். இது ரெண்டுமே தாவீதின் சங்கீதம். தாவீது தன்னுடைய ஞானோதயத்தில் எழுதியிருக்கிறார். இப்போ சொல்லுங்க, யார் யாரோட புள்ள? நீங்கள் சொல்லுங்க. அவங்களோடுங்க. இப்போ பரிசெயர், சதுசெயர், வேத பராகரெல்லாம் இல்லை. இதெல்லாம் தெரிந்த நம்ம இருக்கோம். நம்ம என்ன சொல்லலாம்? நீங்கள் சொல்லுங்களேன். தாவீது யாருடைய குமாரன்? இயேசு யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன். ஆனால் தாவீது ஏன் இயேசுவை வணங்குறாரு? பதில் சொல்லுங்களேன். வாயை மூடிட்டு இருக்க வேண்டியது தான். ஏன்னா இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இந்த தாவீதினுடைய தலைமுறையிலே தோன்றுகிறார், மனித அவதாரம் எடுக்கிறார். அவ்வளோதான். ஒரு ஃபிசிக்கல் பாடி அந்த வழியிலே எடுத்து மனிதனாக வாழ்கிறார், நம்மை காப்பாற்றும்படியாக. ஆமேன். பரிசேயர், சதுசேயர், வேதப்பராகர், ரோமர்கள் எல்லாரும் அமைதியாய் போகத்தக்க பேச்சுதான் இன்றைக்கு இயேசுனுடைய வார்த்தை. திருச்சபை இன்றைக்கும் ஜனங்க நிறைய பேர் டிபேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு அதிகாரத்தை படித்த பிறகு டிபேட் பண்ணுற அளவுக்கு பவர் எனக்கு இல்லை. தெரிகிறது, என்னை காட்டிலும் ஒரு மேலான சக்தி தான் இயேசு. ஜீவன் உள்ளோருக்கும் மரித்தோருக்கும் தேவன். எல்லாரும் இந்த பூமியிலே முடி சூட்டிக் கொள்கிறார்கள். பரலோகத்தில் உள்ள சியோனிலே ராஜாவாக முடி சூட்டப்பட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார் இயேசு. பரலோகத்தில் கிரீடம் போட்டு எங்கே உட்காந்துக்கிறாரு? ராஜா ரெடியாக இருக்காருங்க. பிரஜைகள் தான் நம்ம. ஆபிரகாம் காலத்திலேருந்து பிரஜைகளை தேடிட்டு இருக்காரு. 1000 வருஷம் இந்த ராஜா ஆட்சி செய்வார். நம்ம ஆபிரகாம், தாவீது, பேதுரு, எந்தெந்த பீரியடில் வாழ்ந்தவங்களோ, பேதுரு, யாக்கோபு, யோவான். நான் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போனேன். அந்த கான்ஃபரன்ஸில் 60 வயசு 50 வயசு ஆளுங்களாம் வராங்க. கேட்குறேன், நீ எந்த பேட்ச்சு? சார் நான் வந்து 97 பேட்ச். நான் 94. நீ 95. யார் யார் எந்தெந்த பேட்சுன்னு சொல்லிக்கிறாங்க. பெரியவர், சின்னவர், அவரு எல்லாம் உட்காந்துருக்காங்க. அது போல தான். நீங்கள் எந்த வருஷம் டேட் ஆஃப் பர்த்து? நானா 0001. ஓ ஆதாமா நீங்கள்? ஆமாம். 1000 வருஷம் கழிச்சு நீங்கள் என் பேர் நோவா. அப்போ அந்த ஜலப்பிரயத்தில் வந்தீங்களே, அதான் நான். அவரும் இங்கே தான் இருப்பார், உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட கூடியிருப்பார். அப்புறம் ஜீசஸ்க்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கழுத மேலே ஏறி வருவார், நல்லா பாட்டு வருவார். நீங்கள் யார் சார்? நம்ம காரில் போவோம், அவர் கோவேறு கழுத்தில் வருவார். நான் தான் ராஜா தாவீது. ஐயோயோன்னு காரை விட்டு இறங்கி அவர் காலில் வந்துடுவோம். தாவீது நீ தானா? அல்லேலூயா. அவன் லெதர் பெல்ட்டு கட்டிக்கிட்டு ஒரு கையில் வெட்டிக்கிளியும் ஒரு கையில் காட்டு தேனும் வச்சுட்டு ஒருத்தர் ஜாகிங் வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? இதாண்டா எலியா. எப்போ வாழ்வார்? 1000 வருட அரசாட்சியில். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி த்ரில்லிங்காக இருக்க போதுன்னு மட்டும் பாருங்கள். அவரவர் காலத்தவர் அத்தனையும் ஆளுகை செய்யும்படி நம் ராஜா வருகிறார். 1000 வருட அரசாட்சி. The king is ready. Are you ready? The invitation is ready. Have you received it? இன்விடேஷன் தயார் பண்ணி வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேயா? வரீங்களா? போகலாம். ஆமாம், எனக்கு அதை விட வேறு வேலை இல்லை. இன்றைய நாள் என் ஆண்டவரோடு கொண்டாடுகிற நாள். என் ஆயுள், இந்த ஆயுள் நான் அவருக்காக வாழ்வது. அடுத்த ஆயுள் நான் அவரோடு வாழ்வது. இந்த ஆயுள் நான் அவருக்காக வாழ்வது. அடுத்த 1000 வருடம் அவர் கொடுக்குற ஆயுள்
நான் அவரோடு வாழ்வது. எழுந்திருப்போம் திருச்சபையே, நாம் அவரை ஆராதனை செய்வோம். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஒருவரும் உத்தரவு சொல்லவில்லை, நாமும் கொடுக்க முடியாது. நாம் அவரை ஆராதிப்பதை, அவரை நேசிப்பதை விட வேறு வார்த்தை இல்லை. கம், லெட்ஸ் fall in the feet of God. தேவனுடைய பாதத்திலே நாம் சரணடைவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எஜமானனே ஆண்டவர் சொல்லுமா, எஜமானனே உம் சேவைக்காய் என்னை தருகிறேன். எஜமானனே ஆண்டவர் சொல்லுமா, எஜமானனே சேவைக்காய் என்னை தருகிறேன். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். ஆம் தகப்பனே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உண்மையே ஆராதிப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கூட மத்தேயு 22வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசின கிருபைகளுக்காக நன்றி. இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம பார்த்தோம், முதலாவது உவமையை குறித்து நம்ம பார்த்தோம். அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை வந்து எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால், தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பிட்டு காண்பிக்கிறார். முதலாவது அந்த ராஜா வந்து அங்கே இருக்கிற அதாவது ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அவர் அந்த பத்திரிக்கையை வந்து அனுப்புகிறாரு. அந்த கல்யாண பத்திரிக்கையை வந்து அவர் அநேகருக்கு வந்து ஏற்கனவே அனுப்பி இருந்தார். ஆனால் அந்த முதல் குழுவில் இருந்த அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பத்திரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க வந்து அந்த திருமணத்திற்கு அவங்க வராமல் அவங்க மறுத்து விடுகிறாங்க. மீண்டும் ராஜா என்ன பண்ணுகிறார்னா, அந்த கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அங்கே இருக்கிற தகுதியற்றவர்களையும் கூட அந்த கல்யாணத்திற்கு வரும்படிக்கு அவர்களை வந்து அழைப்பு விடுவிக்கிறாரு. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அங்கு இரண்டாவது வகையான மக்கள் வராங்க. அதில் ஒரு நபர் அந்த 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, விருந்தாளிகளை பார்க்கும்படிக்கு ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கு கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்போ அந்த ராஜா உள்ள வரும்போது கல்யாண வஸ்திரம் அணியாத ஒரு மனிதனை பார்த்து அந்த ராஜா கேள்வி கேட்கிறாரு. உடனே வந்து அந்த மனிதன் பேசாமல் ஆகிவிடுகிறான். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இடை பெற்றாரு. நாமும் கூட வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்த பிறகு நம்ம தெரிந்து கொண்ட நபர்களாய் இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் கூட அந்த கல்யாண வஸ்திரத்தை நாம் அணிந்த நபர்களாய் நாம் இருக்கிறோமா? அதாவது இந்த கல்யாண வஸ்திரம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து இருக்கிறோமா? அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அணிந்து இருக்கிறோமா? அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நாம் வந்து ஆடையாக அணிந்து இருக்கிறோமா? இல்ல பேருக்கு நானும் வந்து கிறிஸ்துவன்
கிறிஸ்துவல் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அணிந்து கொள்ளாமல் நம்ம ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, இதோ நீ முதலாவது என்னை தரித்து கொள்ள வேண்டும். உன்னுடைய பழைய சுபாவங்கள், உன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு நீ வெளிவர வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. நானும் இந்த வேளையில் என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஆண்டவருடைய கிருபையினால நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு 2013ஆம் ஆண்டில் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அதற்கு பின்பு நான் ஆண்டவரை நான் முழுமையாக நான் தரித்து கொண்டு இருக்கிறேன்ட்டு நான் ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் கூட நான் ஊழியத்துக்கு வந்த பிறகும் அடிக்கடிக்கு எனக்கும் இந்த பழைய வாழ்க்கைக்கும் அநேக போராட்டம், ஆவிக்குரிய யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்துச்சு. இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பெற்றாரு. இத்தனை ஆண்டுகள் நீ உண்மையா என்ன நீ தரித்து கொண்டிருக்கிற இல்ல நீ உன்னுடைய பழைய மனுஷிக்கு நீ இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறியான்னு பார்த்தா நான் இதுவரைக்கும் பழைய சுபாவங்களுக்கு நான் இடம் கொடுத்து ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை இன்னும் கூட அந்த கோபங்கள், அந்த அநேக பாவங்களை விட்டு மீறி வர முடியாதபடிக்கு நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். உன்னுடைய கோபத்தை, உன்னுடைய சுயநலத்தை விட்டு, உன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு நீ என்னிடத்துல வருவாயா? கிறிஸ்துவாகிய என்னை நீ ஆடையாக தரித்து கொண்டு என்ன நீ பிரதிபலிப்பியா? என்னுடைய சாயலை நீ வெளிப்படுத்துவியா? மற்றவங்க உன்னை பார்க்கும் போது இவள் கிறிஸ்துவல் உடைய மனிதன் என்று உன்னை பார்க்கும் போது என்ன நீ மகிமைப்படுத்துவியான்னு கர்த்தர் இந்த நாள் என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை என்ன போல நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகும் தரித்து கொள்ளாமல் இன்னும் பழைய வாழ்க்கைக்கு இடம் கொடுத்து பழைய சுபாவம் உடைய மனிதர்களா என்ன போல இருந்தா ஒரு விசையாக நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாமா? நம்ம அப்படியே முன்பாக கடந்து வரலாம். இந்த நாள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பழைய சுபாவம் வேண்டாம், இந்த பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய உலகத்தோடு இருக்கிற அந்த கனெக்ஷன் வேண்டாம்ப்பா. நாங்க உங்களை தரித்து கொள்ள போகிறோம். மனவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உம்மை தரித்து கொண்டு உம்மை நாங்க பிரதிபலிக்க போகிறோம். உம்முடைய சாயலை ஆண்டவரே நாங்க இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டி நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த போகிறோம் என்று நம்மை அர்ப்பணிப்போமா? என்ன நன்மை கண்டீ என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். கைகளை ஊற்றி சொல்லப்பா. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணி வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நாங்கள் முழுமையா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
அப்பா இத்தனை நாள் நாங்கள் ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. அப்பா கிறிஸ்துவை ஆண்டவரே நாங்கள் தரித்திராமல் எங்க சுய நீதியிலேயே நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம், எங்க பழைய சுபாவத்திலேயே நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எத்தனையோ இடங்கள் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தாம, அப்பா உங்களுடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்தாமல் ஆண்டவரே அப்பா நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம்ப்பா. இந்த வேளையில எங்களை ஒரு விசையாக நீங்க மன்னிங்க ஆண்டவரே. இந்த நாள்ல முழுமையா நாங்கள் உம்மை தரித்து ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா இனி நாங்க வாழுகிற வாழ்க்கை ஆண்டவரே உண்மையாய் உம்மை மகிமைப்படுத்த உமக்காக நாங்கள் தொடர்ந்து ஓட உதவி செய்யுங்கப்பா. இந்த வேளையில கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாமா? நம்மளுடைய இருதயத்துல நம்ம கைகளை வைத்துக் கொள்ளலாம். இந்த வேளையில நம்ம இருதயத்துல காணப்படுகிற சுய நீதி அது மாத்திரமல்ல, நம்ம உள்ளான அந்த பழைய சுபாவங்கள், பழைய மனிதனை எடுத்து போட்டுட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளும்படிக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இயேசுவின் நாமத்தினால எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா சுய நீதி இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா பழைய சுபாவங்கள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால எங்களுக்குள்ள இருக்கிற பழைய மனிதன் வெளியேறட்டும். இன்றைக்கு கிறிஸ்துவாகிய இதோ எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரித்து கொள்ளுகிறோம். இதோ இனி ஆண்டவரே நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நாங்கள் உம்மை மாத்திரமே பிரதிபலித்து உமக்காக நாங்கள் மகிமையாய் வாழ்வோம் என்று அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மத்தேயு 22வது அதிகாரத்துல கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனம் 37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து தெரிந்தெடுத்துள்ளார். நம்ம இந்த அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பார்க்குறோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று. நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுகிறோமா என்பதை நம்ம இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம உலக பிரகாரமாக நம்ம நிறைய காரியங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம முதல்ல கடவுளை நேசிக்கிறோமா, இல்லை மக்களை நேசிக்கிறோமா, அல்லது நம்மை நேசிக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சில கோட்பாடுகள் நமக்கு தெரியும். முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்துவக்கிட்ட தான் நம்ம அன்பு செலுத்த வேண்டும். அடுத்தது நம்ம குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி நம்மளுடைய உறவினர்கள்கிட்ட நம்ம அன்பு செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம உலக மக்களிடம் நம்ம அன்பு செலுத்த வேண்டும் என்பது தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் என்று நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நம்ம சுயநலமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தை நேசிச்சிருக்கலாம். கணவன் மனைவியாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, முதலாவது நம்ம ஆண்டவரிடத்துல தான் அன்பு செலுத்த வேண்டும். நம்மளுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று நம்ம வசனத்தில் பார்க்குறோம். நானும் இந்த நேரத்தில் ஒரு டெஸ்டிமனி உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன். கடந்த வருடத்தில் எனக்கு ரொம்ப நாட்களாகவே எனக்கு வயிறு வலி எனக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் எனக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியல. நான் போன வருடத்தில் நான் விடாமல் நான் ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து வந்தேன். கொடுக்குற ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் நான் கரெக்டாக பண்ணேன். கர்த்தர் 2 வருஷமாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனால் எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு நான் போகும்போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு தடை வந்துனே இருக்கும். ஆனால் நான் அந்த தடையும் மீறி நான் என் மினிஸ்ட்ரியை செய்யும் போது கர்த்தர் அந்த தடையை மாற்றி எனக்கு ஒரு 2 நாள் தான் அந்த ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் கர்த்தர் அந்த 2 நாள்லேயே எங்களுக்கு பண தேவைகளை சந்திச்சார். எனக்கு சீக்கிரமாக அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு என்னுடைய நிந்தையிலேருந்து என்னுடைய பாடிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு. நான் அதுக்காக நான் ஏசப்பாக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிற்பாடு நான் சுயநலமாக நான் என்ன பண்ணேன், நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கலாம் அப்படின்ட்டு நானே சரி நம்ம அப்படியே இருப்போம் அப்படின்ட்டு நான் வீட்டில் இருந்தேன். ஆனால் நான் வீட்டில் இருக்கும்போது நிஜமாகவே நான் என்னுடைய உடலுடைய சுகத்துக்காக இருந்தேன். ஆனால் நான் ஒரு நாளும் எனக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லை.
எனக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஊழியத்தை விட்டு நம்ம ரொம்ப தூரமாக இருக்கோம், நம்ம ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு கர்த்தர் என் கூட பேசின மாதிரியே இருந்துச்சு. முதலாவது நம்ம முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவரிடத்துல நம்ம அன்பு கூறணும். அப்படி அன்பு கூறும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நம்ம சுயநலமாக இருந்தோன்னா கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதம் செய்ய மாட்டார் என்பதை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கு நம்ம கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கலாம். முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் முன்பாக நம்மளை வருந்தலாம். இன்றைக்கு நம்ம செய்த ஒவ்வொரு தவறுகளை நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஒவ்வொருவரும் அவரிடத்துல மன்னிப்பு கேட்கலாம். கர்த்தரை நம்ம முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு நம்ம அன்பு செலுத்தலாம். கர்த்தரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கலாம். இந்த வேலையில் நம்ம கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஓ ஷபரபலபா, தகப்பனே அப்பா, அப்பா உம்மை விட்டு நாங்கள் தூரம் போயிருந்தோம் தகப்பனே. அப்பா உமக்கு அப்பா நாங்கள் அப்பா உமக்கு முன்பாக நாங்கள் தவறு செய்திருக்கலாம் தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தையை அப்பா நாங்கள் கை கொள்ளாமல் தகப்பனே, முதலாவது நாங்கள் உலகத்தையோ அப்பா எங்களுடைய குடும்பத்தையோ அப்பா நாங்கள் மற்றவர்களை நேசித்திருந்தோமானால் தகப்பனே, அப்பா இன்றைக்கு அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே அப்பா உம் மண்டையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா உம் மண்டையில் நாங்கள் வருகிறோம் ராஜா. அப்பா ஒரு விசையா அப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் வாங்க அப்பா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, நீங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா உம்முடைய வசனத்தை அப்பா நாங்கள் கை கொள்ளுகிறோம் ராஜா. அப்பா உம்முடையப்பா முதலாவது பிரதான பிதாவே, இந்த மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இந்த காலை ஆராதனை நீர் ஆசீர்வதித்தாரும் மகிமையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யும் கர்த்தர் நீர் செய்வீர். அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம் நாமத்துக்கும் கிருபைக்கு இரக்கத்துக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவு செய்து உட்காருவோம். தேங்க்யூ. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ நீங்கள் கிருபை பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா உம்முடைய கரத்தில் அப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த வேலையிலும் நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்முடைய பைபிளை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம அந்த 37வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்றார். ஆமென். ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.